ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 9ஆம் வகுப்பு இயல் 9இல் உள்ள இலக்கண பகுதியான அணி இலக்கணம். அணினா என்ன? அழகு. செய்யுளின் கருத்தை அழகுபடுத்துவது தான் அணி. சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது தான் அணி இலக்கண இயல்பு. ஃபஸ்ட்டு ஓமை அணினா என்னன்னு பார்க்கலாம். அணிகளில் மிகவும் இன்றியமையாதது உவமை அணியாகும். மற்ற அணிகள் உவமை அணியிலிருந்து தான் கிளைத்தவையாகவே உள்ளன. உவமையிலிருந்து கிளைத்தவையாகவே உள்ளன. மலர் பாதம், மலர் போன்ற பாதம். இதில் மலர் போன்ற பாதம்னு இருக்கு இல்லையா, அதில் ஓம உருபு வெளிப்படையாக போன்ற. இப்போ ஓம உருபு மறைஞ்சி வந்துச்சுன்னா தொக்கி வருது, ஓமை தொகைன்னு சொல்லுவோம். மலர் பாதம்ன்றது ஓமை தொகை. மலர் போன்ற பாதம், இதில் போன்ற அப்படின்ற வெளிப்படையாக வந்திருக்கு ஓம உருபு. இந்த தொடரில் அதாச்சும் ஒரு தொடர்லேருந்து ஓம உருபு வெளிப்படையாக வந்ததுன்னா அது ஓமை அணி. இத்தொடரில் பாதத்துக்கு மலர் ஓமையாக கூறப்படுகிறது. அந்த பாதம் இருக்குல்ல, அது எப்படி இருக்கான்? மலர் மாதிரி இருக்கான். அப்போ இந்த தொடரில் பாதத்துக்கு மலர் தான் உவமையாக கூறப்படுகிறது. பாதம் அப்படின்றது உவமேயம். அதாச்சு உவமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் அமைந்து அதில் போல போன்ற ஓம உருபுகள் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதுதான் உவமை அணி. இதில் மலர் அப்படின்றது உவமை, போன்ற அப்படின்றது ஓம உருபு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதிலையும் ஏன்னா இதில் அற்று அப்படின்ற ஓமை ஒரு தொடராகவும் ஓமையும் இன்னொரு தொடராகவும் வந்திருக்கு. இதில் அற்று அப்படின்ற ஓம உருபு வெளிப்படையாக வந்துள்ளது. அதனால் இது உவமை அணி. நெக்ஸ்ட் உருவக அணி. கவிஞன் தான் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதற்கு உவமையாகும் வேறொரு பொருளோடு ஒன்றுபடுத்தி கூறுவான். உவமையின் தன்மையை பொருள் மேல் ஏற்றி கூறும் இத்தன்மையே உருவகம். உவமை உவமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது உருவக அணியாகும். இப்போ ஓமை அணியில் உவமை ஒரு தொடர், ஓமேயம் ஒரு தொடராக இருக்கும். ஆனால் இதில் எது உவமை எது ஓமையனே கண்டுபிடிக்க முடியாது நம்மளால். அப்படி இருக்குது இல்லையா, ரெண்டும் ஒன்றா தோன்றுறது இல்லையா, அதுதான் உருவக அணி. இதுக்கு எடுத்துக்காட்டு இன்சொல் விளைநிலமோ ஈதலே வித்தாக வன்சொற்களை கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்கூழ் சிறுகாலை செய். இந்த பாடலில் இன்சொல் என்னது? நிலம். வன்சொல் களை. களை இருக்குல்ல, களை செடி. அது வாய்மைனா என்னது? உண்மை. அதுக்கு எதுக்கு சொல்லியிருக்காங்க? எரு அப்படின்னு சொல்லிட்டு. அன்பு நீர், அறம், கதிர், இப்படியெல்லாம் உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க. இதில் எது உமை எது ஓமையனே நமக்கு டிஃப்ரெண்ட் புரியலை. அதனால் இது என்னது? உருவக அணி. நெக்ஸ்ட்டு பின்வரும் நிலை அணி. ஒரு செய்யுள்ள முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்களில் வருதலே பின்வரும் நிலையணி ஆகும். இந்த பின்வரும் நிலையணி 3 வகைப்படும். ஃபஸ்ட்டு சொல் பின்வரும் நிலையணி. முன் வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வேறு பொருள் உணர்த்துவது சொல் பின்வரும் நிலையணி ஆகும். எடுத்துக்காட்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இந்த குறளில் துப்பு அப்படின்ற சொல் மீண்டும் மீண்டும் வேறு வேறு பொருளை தருது. துப்பார்க்கு உண்பவர்க்கு, துப்பு நல்ல நன்மை, அப்புறம் துப்புனா உணவு என்று பல பொருள்களில் வருவதை காணலாம். சொல்லு என்னமோ ஒரே மாதிரி ஒரே சொல்லாக வருது, ஆனால் அதோடைய மீனிங் வேறு வேறையாக இருக்குது. அதனால் இது சொல் பின்வரும் நிலையணி. அடுத்து பொருள் பின்வரும் நிலையணி. செய்யுளில் முன்வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்னரும் பல இடங்களில் வருவது பொருள் பின்வரும் நிலையணி ஆகும். எடுத்துக்காட்டு அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திடுதல் விண்டன கொன்றை விரிந்த கருவிலை
கொண்டன காந்தல் குலை. இந்த செய்யுள்ள வந்து அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, விரிந்தன, கொண்டன இந்த சொற்கள் எல்லாமே எந்த பொருளை தருதுன்னா மலர்ந்தன அப்படின்ற ஒரே பொருளை தான் தருது. அதனால் இது பொருள் பின்வரும் நிலையணி. நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. இந்த குறட்பால வந்து செல்வம் மாடு ஆகிய 2 சொற்களும் எதை குறிக்குது? செல்வத்தை தான் குறிக்குது. அப்போ வேற வேற சொல்லு, ஆனால் பொருள் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் இது பொருள் பின்வரும் நிலையணி. அதுக்கடுத்து வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி. முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களிலும் வருவது தான் சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஆகும். எடுத்துக்காட்டு: எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு, பொய்யா விளக்கே விளக்கு. இந்த குறட்பாவில் வந்து விளக்கு என்னும் சொல் வந்து ஒரே பொருளில் பல முறை வந்துள்ளதால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஆகும். எப்படின்னா சொல்லும் பொருளும் பல இடங்களில் திரும்ப திரும்ப வருது. அதனால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அதுக்கடுத்து வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி என்பது வந்து புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும். இதுதான் வஞ்ச புகழ்ச்சி அணி. இதுக்கு எடுத்துக்காட்டு: தேவரணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். கயவர்கள் வந்து தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு நமக்கு புகழ்வது போல நம்ம மனசில் தோன்றினாலும் கயவர்கள் வந்து இழிந்த செயல்களையே செய்வர் என்னும் பொருளை குறிப்பால் உணர்த்துது. எனவே இது வந்து புகழ்வது போல பழிப்பது வஞ்ச புகழ்ச்சி அணி. இதை கூட கேட்கலாம். அடுத்து பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே. இந்த பாடலில் என்னுடைய பொருள் வந்து புலவர் பலரும் பாரி ஒருவனே புகழ்கின்றனர். பாரி ஒருவன் மட்டும்தான் கைமாறு கருதாமல் கொடுக்குறானா? மழையும் தான் கைமாறு கருதாமல் கொடுத்து இவ்வுலகத்தை புறக்கிறது. இது எப்படி இருக்குன்னா பழிப்பது போல புகழ்வது. இது வந்து பாரியை இகழ்வது போல தோன்றினாலும், ஏன்னா வந்து பாரி மட்டும்தான் கொடுக்குறானான்றப்ப அது இகழ்வது போல தோன்றினாலும் பாரிக்கு நிகராக கொடுப்பவர் எவருமில்லை என்று புகழ்கிறது. நன்றி, வணக்கம்.